அன்பாத தமிழ் உள்ளங்களை உங்களை டிவைன் லைட் டைரக்டர் சர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். கொஞ்சம் புது செட்டப். எனக்கே அந்த டேபிளும் அந்த செட்டிங்கும் போர் அடிச்சிச்சு. ஸோ கொஞ்சம் ட்வீக் பண்ணிட்டேன் பிளேஸை. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் ரீடிங் ஃபுல்லாக இந்த டேபிளில் தான். நான் இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரீடிங் ஃபஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ரீடிங் யாருக்கு அப்ளை ஆகும், எந்த ராசிக்கு அப்படிங்கிறது லாஸ்ட்டில் ஒரு 4 ராசிக்கு மட்டும் இந்த ரீடிங் பிக் பண்ண போகிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த ரீடிங் பொருந்தும். மீதி இருக்கவங்க இதில் இருக்க கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் 3 ரீடிங் அப்லோட் பண்ண போகிறேன் தனித்தனியாக தான். ஸோ வீக்லி ப்ரெடிக்ஷன் 3 வீடியோவாக வரும். ப்ளீஸ் பிரிஸ் வீக் அஹெட் கலெக்டிவோட ப்ரெடிக்ஷன், கலெக்டிவோட எனர்ஜி, இல்லை அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த வீக் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, உங்களோட கைடன்ஸ் என்ன, வார்னிங், ப்ரிகாஷன் என்ன எடுக்கணும் அவங்க. ப்ளீஸ் பிரிஸ் week ahead. My goodness, star V card, V always represents victory. பாப்போம் நம்மளுக்கு இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. இது வந்து hearts. ஓ, king of hearts, king of cups. கொஞ்சம் செட்டிங் புதுசாக இருந்தேன், நான் கொஞ்சம் தடுமாறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுங்களே நான் இன்னொரு கார்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நான் என்ன வருதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீக் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் எட்டி பார்க்க போகுது. இல்லைனா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்க போகிறீங்க. மேபி உங்கள் லவ்வை சொல்ல போகிறீங்க. உங்களோட லவ் வந்து ரொம்ப அன்கண்டிஷனலாக இருக்கலாம். இல்லைனா உங்களோட லவ் வந்து உங்களால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். இது வந்து ஒரு அன்ஃபோர்சீன் ஈவெண்ட் தான், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட் தான் இது. பார்த்தீங்கன்னா லவ்விங் அண்ட் கேரிங் மேன் இந்த கார்டு ரெப்ரசென்ட் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஹேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் த ஏஜ் ஆஃப் 40. ஸோ நீங்கள் வந்து மிடில் ஏஜ் இல்லைனா மிடில் ஏஜை தாண்டி இருக்கலாம். வி ஆல்வேஸ் ரெப்ரசென்ட்ஸ் விக்ட்ரி தான். பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கார்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா மாஸ்ட்ரி அண்ட் அனாலிசிஸ், ப்ராக்டிக்கல் சென்ஸ். அதாவது உங்கள் காதலை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறத பற்றி நீங்கள் இந்த வாரம் யோசித்து முடிவு பண்ண போகிறீங்க. இல்லை அதுதான் இந்த வாரம் உங்கள் மண்டையை ஆக்குபை பண்ண போகுது. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள். நீங்கள் வந்து காதலை சொல்ல போகிறீங்க, இல்லை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இப்போ ஃபெமினன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கிங் ஆஃப் கப்ஸ் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எப்படி வருது அப்படிங்கிறது அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஆல், பட் வந்து மோஸ்ட்லி அதனால தான் நான் எடுத்தனையுமே வந்து இந்த ராசி அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. இந்த உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இந்த கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. யார் காதலில் இருக்கீங்களோ, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே காதல் வரப்போது, நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா உங்களோட காதல், உங்களோட அன்பு வந்து ரொம்ப ஆழமாக போகுது. இல்லைனா நேசிக்கிறவங்க அந்த அன்பை எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல போகிறாங்க. இந்த ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, இது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. இல்லைனா அவங்க அந்த இன்டென்ஷனில் தான் அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேச போகிறாங்க. இல்லைனா அவங்கக்கிட்ட காதல் சொல்கிறதுக்கு வர போகிறாங்க. இது வந்து ரொம்ப குட் சைன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெரி கேர்ஃபுல் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரலாக, நான் தான் எனக்கு தான் சுயநலம் இல்லாமல் ஓவராக நீங்கள் சொல்கிறதையும் கேட்காம ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு எனர்ஜிக்கு தான் இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாஸ்குலின் எனர்ஜி, மோஸ்ட்லி மிடில் ஏஜ், இல்லைனா மிடில் ஏஜ்னால் ஏஜ் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை விட கொஞ்சம் மெச்சூர்டாக இல்லை அப்படின்னா இப்போது வந்து அவங்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் வந்து 40 இயர் ஓல்டு மேனுக்கான மெச்சூரிட்டி இருக்குது. ஸோ வாழ்க்கையில் அவங்க நிறைய அடி வாங்கியிருக்கலாம், இல்லைனா பாடம் கற்றுட்ருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஒரு இந்த சென்டர் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடிடேட்டிங் ஓல்டு மேன் ஒரு சேரில் பின்னாடி ஃபுல்லாக புக்ஸ் வச்சுட்டு என்ன சொல்லுது அப்படின்னா மெச்சூரிட்டி தான், திரும்ப அது எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் கெயின் பண்ணுறதான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அட்வைஸ் வந்து எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வாழ்க்கையில் அடி வாங்கி மேபி அவங்க வரும்போது உங்கள் வாழ்க்கையோட ஃப்யூச்சருக்கான ஒரு கைடன்ஸோடு வர போகிறாங்க. இல்லைனா ஒரு பெரிய பிளானோட வர போகிறாங்க. அதனால் ஃபெமினாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஃபஸ்ட் லிசன் பண்ணுங்கள். தூம் குதிக்காதீங்க. அவங்க இப்போது ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. ஸோ அவங்க சொல்ல வரது என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண போகிறாங்க இந்த சுச்சுவேஷனை. ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் சுச்சுவேஷன். பாட்டம் ரைட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க அந்த டேபிளில் பைபிள் இருக்கும், அந்த சுச்சுவேஷன் தான். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப காம் பீரியடில் இருக்கீங்க, எக்ஸ்ட்ரீம்லி காம். திஸ் வில் சேஞ்ச் வித் த மீட்டிங் ஆஃப் சம் ஒன் வித் ஹை ஆஸ்பிரேஷன்.
யூ வில் எக்ஸிட் திஸ் பீரியட் ஆஃப் ஃப்ளாட். நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாஸ்குலின் எனர்ஜியை மீட் பண்ண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை இப்படி ரொம்ப இப்படி ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு, டெய்லி போகிறது டெய்லி வர்றது அப்படி தான் உங்களுக்கும் சரி இந்த மாஸ்குலினுக்கும் சரி. ஒன்ஸ் இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் ஈவெண்ட் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட் இந்த இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா law of Solon, you will increase by tenfold your energy to assert yourself and take the opportunity to demonstrate your intelligence. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் எனர்ஜி வந்து நீங்கள் ரொம்ப அசர்ட், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து ஓகே இது என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லீகல் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த லீகல் சுச்சுவேஷன் வந்து வெளியில் வரத்துக்கு நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை ரொம்ப அசர்ட்டிவ், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும். ரொம்ப வீக்காக இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிலாம் இருக்கவே இருக்காதீங்க, ஆசிலேட்டடாக இருக்காதீங்க. மேபி அதனால தான் உங்களுக்கு நிறையா புக்ஸ் இருக்குது, இங்கே ஸ்பிரிச்சுவல் புக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும், இந்த கேஸ் வின் பண்ணணும் அப்படின்னா இங்கே டைமும் கிளிக் ஆகிட்டுருக்கு, டிக் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குளோப் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணணும், டைம் ரன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஓவராலாக இந்த உலகத்தில் என்ன நடக்குது, அதாவது இந்த நீங்கள் பர்டிகுலராக பண்ணுற கேஸில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் வைக்காதீங்க. இதை மாதிரி கேசஸில் ஆல் ஓவர் த வேர்ல்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள். அதில் நிறைய உங்களுக்கு க்ளூஸ் கிடைக்கலாம். இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். உங்களால் இந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ண முடியுங்கிறதான். உங்களால் ஓவர் கம் பண்ணி நீங்கள் மாஸ்குலனாக இருந்தால் ஏதாவது கோர்ட் கேஸ் டீலிங் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களால் இந்த கோர்ட் கேஸை உடைக்க முடியும். சாரி, பழக்கதோஷம் இடிச்சிட்டேன். இதை விட்டுட்டு உங்களால் ஓவர் கம் பண்ணி வந்து விக்ட்ரியை டேஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் இங்கே விக்ட்ரி. இதுக்கு தேவை ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான பிஹேவியர். ரொம்ப நெய்வாக இன்னசென்ட்டாக எதுவும் பண்ணாதீங்க. ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி இம்ப்ரெஸ். மேபி உங்களோட மெச்சூரிட்டி, உங்களோட அந்த ஸ்ட்ராங் அசர்ட்டிவ்னஸ் பார்த்து மேபி ஜட்ஜ் கூட உங்கள் சைடு இன்க்ளைன் ஆகலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெர் இஸ் அ கோர்ட் கேஸ், யூ ஹேவ் டு மீட் அ லாயர். அதுதான் இங்கே. இது வந்து நீங்கள் நேசிக்கிறவங்க கூட லாயர் அட்வொகேட்டாக இருக்கலாம் மேபி. அது பாயிண்ட் இல்லைங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஸ்பியூட், ஒரு சின்ன தகராறு வரும். அதுக்காக உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஏனோ தானான்னு வச்சிங்க அப்படின்னா உங்கள் சைட் வீக்கான மாதிரி தெரியும். அவ்வளோதான் விஷயம் இங்கே. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட ஓவரால் எனர்ஜி. லெட்ஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் கார்ட். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் கார்ட். Wow, happy. That's energy here. Happy, poised. அசர்ட்டிவ்னஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இந்த ஸ்டாண்டில் நிற்கிறீங்களா, அதாவது நீங்கள் ஸ்டேபிளாக ரொம்ப ஜாலியாக உங்கள் பொசிஷன் உங்களுக்கு என்னென்னு தெரியும், உங்கள் வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 8 ரெப்பிட்டேட்டிவ் சைக்கிள் இங்கே இருந்ததுன்னா அது முடிய போகுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு எக்கு, அந்த எக் வந்து லாக்டாக இருக்குது. பட் அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு. யூ ஸ்டார்டட் என்ஜாயிங் யுவர் லைஃப். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8 நாளும் 12 3. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கலாம் உங்களுக்கு. ஒரு ஸ்டார், நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் பண்ண போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் வந்து கிடைக்க போகுது. மேபி நவ் ஐ காட் இட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வர போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஒரு செக்யூர்டான வீட்டுக்குள்ளே இருக்க போகிறீங்க நீங்கள் 2 பேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பொசிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். அதுதான் இங்கே இந்த மாஸ்குலினை பார்த்தோன்னே உங்கள் லைஃப்பில் ஒரு எக்ஸைட்டிங் ஈவெண்ட் நடக்கும், இல்லைன்னா ஒரு எக்ஸைட்டிங் இன்சிடென்ட் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பொசிஷன் உங்களை தேடி வரும். அதாவது ஸ்டார். ப்ளீஸ் ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ். நான் என்னைக்கு கேட்டு ஸ்பிரிட்ஸ் ஓகே சொல்லியிருக்காங்க. நான் 1 கேட்டால் 2 வரும், 2 கேட்டால் 4 வரும். இது எனக்கும் என் ஸ்பிரிட்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனை. டு த சி. அதாவது நீங்கள் ஒரு டு த சி லிட்டராக நீங்கள் பீச்சுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா ட்ரெஷர். வாட் ஆர் கார்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டு த சி. நீங்கள் வந்து ஒரு கடல் நடுவில் போயிட்டுருக்கீங்க. எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் இங்கே இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு சி ஐ கேன் ஷோ திஸ் க்ளோஸ்லி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த டைரக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஷிப்பில் உங்களை தவிர யாரும் இல்லை. பார்த்தா பேப்பர் ஷிப் மாதிரி இருக்குது. இது எவ்வளோ நேரம் தாங்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட பாதர்டாக இல்லை. நீங்கள் ரொம்ப ஜாலியாக, அதாவது நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்கன்னு இது சொல்ல முடியாது. பட் யூ ஆர் நாட் பாதர்ட். டென்ஷனாக இல்லை. இந்த கப்பல் எங்கே போகுமோ, நீ எக்ஸைட்டடாக எங்கே எட்டி பார்க்கல. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. அது எங்கே போகுமோ போட்டும் நாராயணா அப்படின்னு உட்காந்துட்டீங்க.
அதனால தான் ஸ்பிரிட்ஸ் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னா ட்ரெஷர் ஐலாண்டுக்கு. இது வந்து மாஸ்குலின் எனர்ஜி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏன்னா ஃபுல்லாக இதை சுற்றி ஹார்ட் இருக்குது. அந்த மாஸ்குலின் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட முதுகில் ஒரு ட்ரெஷர் ஐலாண்டை தூக்கிட்டு திரிஞ்சிட்ருக்காங்க. அந்த ட்ரெஷர் ஐலாண்டுக்கு தான் நீங்கள் போய் முட்ட போகிறீங்க. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரீடிங். சீரியஸாக உங்கள் காதல் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப அழகாக போய் முடிய போகுது. இட்ஸ் அ blank slate. இது வந்து இட்ஸ் அ பர்ச்சேஸ்டு டெக். இந்த டெக்கில் வந்து ஒரு blank கார்டு இருக்குது. அந்த blank கார்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நீங்கள் இந்த கார்டில் என்ன வேணால் எழுதிக்கலாம். உங்கள் காதல் வாழ்க்கையில் என் காதலோடு நான் இங்கெல்லாம் போக போகிறேன், என் காதலோடு இப்படி இருக்க போகிறேன், எங்கள் காதல் இப்படி நடக்க போகுது, எங்கள் கல்யாணம் எப்படி நடக்க போகுது, நீங்கள் எதை வேணால் எழுதிக்கலாம். எங்களுக்கு இத்தனை குழந்தைங்க வேணும், நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு இந்த blank-ல நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். நோ பிளேஸ் லைக் ஹோம். இந்த blank வந்து உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகுது அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் ஹோம். இட்ஸ் நாட் அ ஹவுஸ், இட்ஸ் அ ஹோம். ஸோ இந்த மாஸ்குலின் வந்து அவங்க மனசை திறந்து அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க போகிறீங்க. ஸோ மாஸ்குலின் நீங்கள் சொல்கிறதுக்கு தயங்குனீங்க அப்படின்னா நோ. ஆக்சுவலாக இந்த ஃபெமினின் வந்து இந்த ஒரு குட்டி செக்யூர்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்னால் என்ன ஆகும், நான் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட தயங்கவே வேண்டாம். தே ஆர் ரெடி. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கங்கிறத பொறுத்து பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் ஜேர்னியே அப்படி தான். யூ மென்ட் டு கோ இன் திஸ் வே. நீங்கள் அதாவது ஒன்றா நீங்கள் போய் இந்த வீட்டில் இருந்துட்டு அவங்கள கூப்பிடணும், இல்லை அவங்க போய் இந்த வீட்டில் இருந்துட்டு உங்களை கூப்பிடணும். இதுதான் விஷயம். யாரை கூப்பிட்றீங்கிறது இங்கே பிரச்சனையே இல்லை இல்லையா? யூ ஆர் மென்ட் டு பி டுகெதர். அவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் நீங்கள் இப்போ சொல்கிறது அப்புறம் சொல்கிறது சொன்னால் என்ன ஆகும், இந்த கவலையெல்லாம் எதுக்கு உங்களுக்குன்னு எனக்கு புரியல. ஸோ அதுதான் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு இப்போ கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்பர் 7, நம்பர் 3, அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 and 9. வாவ், 7, 8, 9. இட்ஸ் a very unique number, right? 7, 8, 9. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் எனர்ஜி கிளாரிஃபை பண்ணுங்கள். ஓகே, affirmation for acceptance. affirmation for acceptance எனக்கு நல்லா புரியுது இப்போ என்னென்ன. இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துக்கிறேன். உங்களை சுற்றி ஒரு புயல் நடந்துட்டுருக்கு. இந்த புயலை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா காமிக் பீப்புள். ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புயல் பாட்டுக்கு அடிச்சுட்டு அது பாட்டுக்கு ஊஞ்சிடும். ஏன்னா அந்த புயலுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. வேறு கார்டு வரல. ஸோ நான் இங்கே நிறுத்திக்கிறேன். இங்கே பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் மேஜிக். ஸோ நீங்கள் நிறையா உங்கள் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணணும். அடுத்தது நிறையா ஸ்மோக். இந்த ஸ்மோக்னால் தம் இல்லை, கிளென்சிங் ஸ்மோக்ஸ், சேஜை பர்ன் பண்ணுறது, பேலசாண்டை பர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி கேண்டில் பர்ன் பண்ணுறது. இந்த மாதிரி உங்களை சுற்றி எப்போயுமே ஒரு ஸ்மோக் இல்லைனா ஒரு அந்த கிளென்ஸை வச்சுக்கிட்டே இருங்க. அது வந்து உங்கள் எனர்ஜி கிளென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அதனால் உங்களால் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லேருந்து உங்களால் விலகி வந்துட முடியும். இல்லைனா இது வந்து உங்களை விலக்கி கூட்டிகிட்டு வரும். ஏன்னா உங்களை சுற்றி நிறையா கருப்பு போக வர ட்ரை பண்ணுது. மேபி ஸ்பெல் ஒர்க்ஸ் இருக்கலாம். அதான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் விதி வந்து ரொம்ப சிறப்பானது. அது விதி எப்படி அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கீங்களா இருக்கலாம். ஏன்னா உங்கள் விதியை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு டீப் தாட்டில் இருக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைஸ்லாம் வந்து அது இஷ்டத்துக்கு ஓட முடியாது, அது கட்டி போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்சன் தான் நீங்கள். மேபி இது ஃபெமினின் எனர்ஜி, இந்த ஸ்டோம் போயிட்டுருக்கிறது மாஸ்குலின் லைஃபாக இருக்கலாம். பட் இது எதுவுமே உங்களையும் இந்த காதல் வாழ்க்கையும் பாதிக்க போகிறதில்ல, பாதிக்காது. ஏன்னா என்ன புயல் வீசினாலும் இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அவங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் படிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை பார்க்க வரும்போது அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வந்து என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்குவாங்களா அப்படின்லாம் உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்ததுன்னா டோன்ட் வரி. ரொம்ப மெச்சூர்டாக சூப்பராக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ நோ வரிஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ஸ்ட்ராங் எனர்ஜி. நோ நியூ பிகினிங், ஹார்வெஸ்ட் இல்லை, ஆஃபரிங் இல்லை, சீட் சேவிங். அதான் போட்ட ஹார்ட் ஒர்க்கான பலன் இல்லை. அதான் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் நடக்கிற புயல். ஆனால் இந்த மாஸ்குலினுக்கு இந்த புயல்னால தான் கிளாரிட்டி வரப்போகுது. ஃபெமினின் நீங்கள் தேமேன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் மேபி உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அட போங்கடா என்னவா அது பண்ணுங்கடா அப்படின்னு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்காக ஒரு ட்ரெஷர் ஐலாண்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. டோன்ட் வரி. இந்த மாஸ்குலின் நம்ம ஃபியூ டேஸ் முன்னாடி பார்த்தோம் இந்த மாஸ்குலின் எல்லாத்தையும் அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு. இன்னும் இனிமேல் வந்து இந்த மாஸ்குலின் அடைச்சி வைக்கிற ஐடியா இல்லை. அதனால தான் இங்கே வந்து கிங் ஆஃப் கப்ஸ் அவங்களோட காதல் வந்து அடைச்சி வைக்கிற நிலையெல்லாம் தாண்டிச்சு அவங்க என்ன ஆனாலும் சரி, அதை நான் சொல்லிடுறேன்டா சாமி, என்ன ஆனாலும் சரி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நியூ பிகினிங், திரும்ப ஏஸ் ஆஃப் வான்ஸ், சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. 2 ஏஸ் இருக்குது, ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் இருக்குது. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் தான், அதாவது இலை உதிர்காலம் இனிமேல் இல்லை உங்கள் வாழ்க்கையில். இனிமேல் தான் புது இலைகள் துளிர்க்க போகுது. அதுதான் இங்கே அழகாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கார்ட். நான் என்ன சொல்லட்டும் இதுக்கு மேலே? இனிமேல் உங்கள் வாழ்க்கை வந்து புது பயணம் தான். உங்கள் வாழ்க்கையில் புது பயணம் தான். நீங்கள் வந்து இப்போ ரொம்ப அப்செட்டாக, ஐயோ நான் எங்கே போகிறேன்னு தெரியல, என் பாதை எங்கே போகுதுன்னு தெரியல, இந்த ஸ்பிரிட்ஸ் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களா, போயிட்டுருக்கேன் நான் அப்படின்னு ஏதாவது புலம்பிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த புலம்பல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் புலம்பலாக, சந்தோஷமான கூவலாக மாறப்போகுது. ஓ மை காட், ட்ரெஷர் ஐலாண்டுக்கு வரதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா, அது ட்ரெஷர் ஐலாண்ட் உங்களுக்கு வேணுங்கிறதுக்கு மிஞ்சி நிறையா இருக்கும். அது இல்லாமல் அது ஸ்லோ மூவிங். அந்த ட்ரெஷர் ஐலாண்ட் வந்து ஒரே இடத்துல இருக்க போகிறதில்ல. அது பார்த்திங்கன்னா ஒரு ஆமை மேலே இருக்குது. அது எப்பயுமே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரெஷர் கூடவே உங்கள் அந்த ட்ரெஷரும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல நிற்க போகிறதுல நிறையா மூவ்மெண்ட் இருக்க போகுது உங்கள் லைஃப்பில். ஸ்லோ ஆனால் ஸ்டெடியாக மூவ் பண்ண போகிறீங்க. எப்படி அப்படின்னா இந்த காதலோட கை கோத்துக்கிட்டு சந்தோஷமாக இந்த வாரம் நான் இப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த ரீடிங்கை நான் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே போட்டிருப்பேன் உங்களுக்கு. இந்த நாளும் உங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக போயிருக்கும். பட் ஐ வாண்ட் டு டேக் சம் காமிக் டச். ஏன்னா இது நல்லா தெரியும், இங்கே புயல் வீசுது. அந்த புயல் எதனால் வீசுது, அதுலேருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா பார்க்கலாம். யா ஓகே, புயல் பலமாக தான் வீசிகிட்ருக்கு. ஓ தீஃப் இன் ஹவுஸ், ஹோப்பிங் ஃபார் hope for misfortune for a servant and a wife. ஸோ இங்கே மாஸ்குலினோட எனர்ஜி இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கேயும் இந்த ரீடிங் இந்த கார்ட்ஸ் நிறுத்திக்கிறேன். ஐ காட் அ ஸ்டோரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் இங்கே தாட் இருக்குது. இந்த மாஸ்குலின் இங்கே அதே எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் நிச்சயமாக மாஸ்குலின் தான். இது வந்து நிச்சயமாக ஃபெமினின் கிடையாது. இங்கே வந்து ஹாட்டினஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமிக் ஃபெமினின் எனர்ஜி, ரொம்ப ப்ரைட்ஃபுல். அப்புறம் பார்த்திங்கன்னா அகங்காரம் பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த தீஃப் வந்து வீட்டுக்குள்ளே திருடத்துக்கு ட்ரை பண்ண போகிறாங்க. ஏன் அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு தேவை. ஏன் அப்படி அந்த திருட்டை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வருது அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அந்த மாஸ்குலின் ஏன் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த காதலை விட்டு தூரமாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அந்த லைஃப் மேலே அந்த பிடிப்பில்லை. அந்த ஸோ கண்டிப்பாக டாக்டர் இன்வால்வ்டு. மேபி இந்த மாஸ்குலின் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு ஏதாவது ட்ராமா பண்ணியிருக்கலாம் இந்த காமிக் ஃபெமினின் அண்ட் த சர்வெண்ட். ஸோ இந்த மாஸ்குலின் வந்து ஏதாவது கைடன்ஸை கேட்காம இருந்திருக்கலாம். அதனால் அந்த வீட்லேயே இருந்திருக்கலாம். ஸோ இந்த செட்டப் பண்ணது, இந்த ட்ராமா பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வெண்ட் அண்ட் காமிக் வைஃப் கேரக்டர். இந்த வைஃப் வந்து இந்த மாஸ்குலினோட எக்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வைஃப் கேரக்டர் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்க ஏதாவது அம்மா கேரக்டராக கூட இருக்கலாம். அவங்க இன்னும் உங்களுக்கு வைஃப். பட் மோஸ்ட்லி இது வந்து மாஸ்குலினோட எக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அவங்களோட ஹோப் என்னவாக இருந்தாலும் அந்த ஹோப் கண்டிப்பாக வந்து ஹோப்ஃபுல்லாக நடக்க போகிறதில்ல. மிஸ்ஃபார்ச்சூன். இந்த மாஸ்குலின் நிச்சயமாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளியில் வந்து இந்த காதலை நோக்கி புது ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காதல் வந்து நிச்சயமாக ஒரு மறுமலர்ச்சி எட்டி பார்க்க போகுது. நீங்கள் அதுதான் மேபி இந்த மாஸ்குலின் சிக்காக இருக்காங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணல, கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா அந்த மாஸ்குலின்கிட்ட நீங்கள் ஒரு டெசிஷன் கேட்டிருந்தீங்க, அவங்க அந்த டெசிஷனுமே சொல்லலை, டிஸ்டர்பன்ஸ். அதனால் அவங்களோட கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, லிட்டரலாக இருக்கலாம். ஆனால் ஸ்பிரிட்ஸ் உங்களை கண்ணை கட்டி வச்சுக்கிறதுக்கு காரணம் இருக்குது. இந்த சர்ப்ரைஸ் அவங்க உங்களுக்கு வச்சுட்ருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் இந்த காதல் தான். அதனால் இந்த மாஸ்குலின் உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே அப்செட் ஆகாதீங்க. இந்த மாஸ்குலின் நிச்சயமாக ரெக்கவர் ஆகி வெளியில் வர போகிறாங்க. ஆனால் இந்த உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணமும் இந்த மாஸ்குலினோட என்ன சொல்கிறது, ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸை கேட்காது. அந்த நாங்கர அகங்காரம், ஈகோ, லைட்டாக ஸ்ட்ரீக் ஆஃப் திமிர், எனக்கு எதுவும் ஆகாது, நான் இப்படி தான் பண்ணுவேன், என் வழி தனி வழி, இந்த மாதிரி நிறைய டயலாக் எதாவது இருக்கலாம். ஸோ யாருக்கு எந்தெந்த டயலாக் பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ அட் ப்ரெசண்ட் இதுதான் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. பட் இது காமிக் டச்சு.
நான் காமிக் டச் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கைடன்ஸ் கேட்கலன்னா நல்லா இருக்காது. ஸோ நமக்கு என்ன கைடன்ஸ்னு பார்ப்போம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த கைடன்ஸ் டு ஃபெமினின் அண்ட் ஆர் திஸ் மாஸ்குலின்? ஓ பாஸ். ஆனால் பாஸ் வந்து ரிவர்ஸில் இருக்குது. பிரேக்கப். கண்டிப்பாக இந்த பிரேக்கப் வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளே நடக்கலாம். ஓ யா. நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த மாஸ்குலினுக்கு உடம்பு சரியில்லாமல் பண்ணுறதுக்காக 2 பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபெமினின் எனர்ஜி. ஆனால் இந்த மாஸ்குலின் கடவுள் அருளால் அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. பட் அது பேக் ஃபயர் ஆக போகிறது இந்த காமிக் ஃபெமினின் மேலே. ஏன்னா அவங்க தான் உடம்பு சரியில்லாமல் ஆக போகிறாங்க. ஏன்னா இட்ஸ் அ பேபி ட்ராப். பாஸ், இட்ஸ் அ பாஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மாஸ்குலின்ஸ் இன்ஆக்ஷன். பிரேக்கப், பாஸ். எத்தனை பார்த்தீங்களா ஸ்பிரிட் சொல்கிறாங்க. போலீஸ், சம் கைண்ட் ஆஃப் போலீஸ் இஸ் கோயிங் டு பி. நம்ம கோர்ட் கேஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்கிறாங்க. பட் இது இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ சீரியஸ் இஷ்யூ. ஏன்னா உங்களால் அதான் அசர்ட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. யூ ஆர் 100% ரைட். திஸ் ப்ரிடிக்ஷன் இஸ் கோயிங் டு பி 100% ரைட். சூஸ் அ டைரக்ஷன். இது வந்து மாஸ்குலினுக்கு, அதாவது இந்த நான் முட்டாள்னு சொன்னால் எல்லாத்துக்கும் கோவம் வருது. பட் அந்த முட்டாள்தனமாக எடுத்த முடிவுனால அவங்க ஒரு டைரக்ஷன் லூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் டைம் டு டேக் யூ டர்ன். இந்த சந்தர்ப்பத்தை அவங்க மிஸ் பண்ணால் நிச்சயமாக ஸ்பிரிட்ஸே அவங்கள முட்டாள்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஸ்பிரிட்ஸ் ஆர் அப்ரிசியேட்டிங் யுவர் ஹார்ட் ஒர்க். இது வந்து ஃபெமினின் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன புயல் வீசிட்டு இருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு தேமேன்னு உங்கள் பகடையை உருட்டிட்டு அந்த குச்சி மேலே உட்காந்துட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவன் வேலையை அவன் தான் பார்க்கணும், எவன் வேலையை நான் பார்க்க தயாராக இல்லை. நீங்கள் இந்த மாதிரி டைரெக்ஷன், நான் எங்கே போதும் நான் போகிறேன் நாராயணா அப்படின்னு கப்பலில் உட்காந்துட்டீங்க. அந்த கப்பல் என்னை எங்கே கொண்டு கரை சேர்த்தினாலும் சரி ஐ எம் ஹாப்பி அப்படின்னு. அதனால தான் இப்போ இந்த மாஸ்குலின் ரொம்ப ட்ரிகர்டாக இருக்காங்க. ஐயோ எங்கே போகிறா அவ அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், பயம் வந்திருக்கலாம். ஐயோ என் காதல் கை நழுவி போகுதுன்னு பயம் கூட வந்திருக்கலாம். இல்லை இந்த காமிக் பண்ண ட்ராமாவில் அவங்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது கலந்து கொடுத்துருக்கலாம், சிக்னஸாக இருக்கலாம். ஏன்னா ஒரு மாஸ்குலினை வச்சுட்டு அவங்க கண்ட்ரோலில் அவங்கள வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாஸ்குலின் சாப்பாடு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த ஸ்பெல் ஒர்க் சாப்பாடில் கலந்து கொடுக்குறது இந்த ட்ராமா. ஸ்பிரிட் சொல்கிறாங்க சேஞ்ச் இஸ் கம்மிங், ரிலாக்ஸ். ஃபெமினின்ஸ், யூ ஆர் so 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 good, so cute energy. மூவ் த மவுண்டன். இது வந்து மாஸ்குலினுக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை. இந்த மாஸ்குலின் மேபி ட்ரக் அடிக்ஷன் வந்திருக்கலாம், அதனால தான் இந்த சிக்னஸ் வந்திருக்கலாம். மேபி நிறைய நம்ம பார்த்தோம். டெவில் எனர்ஜி விட்டுருங்கன்னு இந்த மாஸ்குலின் கேட்கல. ஸோ இந்த மாஸ்குலின் இப்போது ஒரு மவுண்டனை மூவ் பண்ணணும். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் உங்களை ரிலாக்ஸ் சில் அவுட் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த கடலில் போய் ஜாலியாக கப்பலில் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். 360 மேனிஃபெஸ்டேஷன் பாட்டம் டெக்கில். ஸோ லவ் கைடன்ஸோட நான் இந்த ரீடிங்கை முடிக்க போகிறேன். லவ் கைடன்ஸ் எடுத்துகிட்டு நான் எந்த 4 ஜோடியாக் சைனுக்கு இது பொருந்துன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், லவ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கைடன்ஸ், இந்த குரூப்புக்கு என்ன கைடன்ஸ், லவ் ரிலேட்டடாக இந்த குரூப்புக்கு என்ன கைடன்ஸ். நான் பாபாவோட ரீடிங் இதில் எடுக்கல, ஏன்னா தனியாக போட போகிறேன். ஸோ பாஸ்ட் காமிக் டெத்ஸ் ஆர் பர்னிங் அவுட், பி பேஷண்ட். ஸோ இந்த மாஸ்குலின் சொன்னதை கேட்கல, நீங்கள் சொன்னதை கேட்கல, ஸ்பிரிட் சொன்னதை கேட்கல. ஸ்பிரிட்ஸ் ஆர் கைடிங் யூ, ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப் பர்பஸ் நவ். அதுதான் நான் சொன்னதும். நீங்கள் கப்பலில் போயிட்டுருக்கீங்க, அது உங்களை கொண்டு போய் ஒரு ஐலாண்டில் சேர்த்த போது அந்த ஐலாண்டுக்கு நீங்கள் போகும்போது ஒன்றா அந்த மாஸ்குலின் அங்கே இருப்பாங்க, இல்லைன்னா பாதி வழியில் வந்து கை கொத்துப்பாங்க. ஸோ இந்த காதல் வருமா வராதா அப்படிங்கிற கவலையை தூக்கி கடல்லே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஹேவ் ஃபெய்த், காமிக்ஸ் வில் பே ஃபார் தேர் கர்மா. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்கள். கன்ஃபர்மேஷன், சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க. கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஓ இதை படிக்க சொல்கிறாங்க. ஓகே. இஃப் இட் இஸ் அ டிவைன் கவுண்டர் பார்ட் தே வில் நெவர் லீவ் யூ, மூவ் ஃபார்வர்ட். இதுதான் நீங்கள் உங்களுக்கு தேவையான கான்ஃபிடன்ஸ். இஃப் இட்ஸ் அ டிவைன் கவுண்டர் பார்ட் தே வில் நெவர் லீவ் யூ. அதனால் தூக்கி இப்போ இந்த மாஸ்குலினை கடலில் போட்டுருங்க. அவங்க வந்து உங்களுக்கு டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னா நீந்தி கட்டையை பிடிச்சாது நீந்தி வந்து இந்த கப்பலில் ஏறிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கவலையை தூக்கி கடலில் போடுங்க, இந்த மாஸ்குலினை தூக்கி கடலில் போடுங்க, வேலையை பாருங்கள். இந்த மாஸ்குலின் கட்டையை பிடிச்சி நீந்தியாவது வந்து இந்த கப்பலில் கை காட்டினாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் நிறுத்தி உள்ளே ஏற்றிக்கோங்க. கை காட்டலை அப்படின்னா இந்த மாஸ்குலின் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வரத்துக்கான அருகதை இழந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு கப்பலில் போய்கிட்டே இருங்க. இது வந்து ரொம்ப கிளியர் கைடன்ஸ்.
கீப் மூவிங் ஃபார்வர்ட் இன் யுவர் ஓன் ஜேர்னி. ஸோ இந்த தெளிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேணும். அதுக்காக வந்து உடனே அப்செட் ஆக தேவையில்லை. இந்த மாஸ்டர் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட காதில் சொல்ல போகிறாங்க. ஆனால் டெஸ்ட்டை பாஸ் பண்ணாதான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்களா அப்படின்னா கிடையாது. சிலர் தோற்று போகலாம். அப்படி தோற்று போனால் உங்கள் ஜேர்னியை ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் இங்கே கைடன்ஸ். ஸோ இந்த வாரத்தில் வந்து உங்கள் லைஃப் ஒரு டிஃப்ரெண்ட் டேர்ன் எடுக்க போகுது. ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.